அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஒயிட்டாம்ஸ். இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். 1 வீக்கில் எப்படி நல்ல கலராக ஃபேர்னஸாக ஆகலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட் எடுத்துக்கலாம். இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. அது நம்ம ஸ்கின்னை ரொம்ப க்ளோவாகவும் ஹைட்ரேட்டாகவும் யூவி ரேஸோட டேமேஜிலேருந்து ஸ்கின்னை பாதுகாக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃப்ளாக்ஸ் சீடில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஜெல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீடு கூட 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும். பத்து நிமிஷம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ரொம்ப சூடாக இருக்கும். இது கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த பொருளை இது கூட சேர்க்கணும். இது ஆவாரம்பூ பயோ என்சைம். இது செஞ்சு 3 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி எடுத்த பூ மாதிரி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் கலர் மாறாமல் அவ்வளோ அழகாக இருக்குது. பயோ என்சைம் பற்றி எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஒருவேளை யாருக்காவது தெரியல அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுக்கு தனியாக நம்ம வீடியோ போட்டுக்கலாம். இந்த ஆவாரம்பூவில் இயற்கையாகவே தங்க நிற சத்து இருக்குது. இது நம்ம ஸ்கின்னை ரொம்ப க்ளோ ஆகும், நல்ல கலராக மாற்றும். இந்த ஆவாரம்பூ பயோ என்சைம் ஒரு 1/4 கப் எடுத்துக்கணும். இந்த பயோ என்சைமை அப்படியே அந்த ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல் கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து ஒரு குட்டி தக்காளியில் பாதி தக்காளி இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசையை குறைச்சி பருக்களை முழுமையாக நீக்கிடும். டெய்லி நம்ம யூஸ் பண்ணும்போது டெட் செல்ஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோவையும் கலரையும் இந்த தக்காளி கொடுக்கும். இந்த தக்காளியை நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இந்த ஜெல் கூட நம்ம சேர்த்துக்கணும். இது 3ம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு பிறகு ஒரு ஃபில்டர் வச்சு இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த ஜெல் கெட்டு போகாது. ஏன்னா இதில் நம்ம பயோ என்சைம் கலந்துருக்கோம். அதனால் இதை நம்ம வெளியிலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 2 ஸ்பூன் பயோ என்சைம் நான் சேர்க்குறேன். இன்னும் கொஞ்சம் சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த ஜெல்லை டெய்லி ஃபேஸு, கழுத்து, கை, கால் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 1/2 hour 1 hour விட்டுட்டு ஒரு நார்மல் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணாலே போதும். சோப்பெல்லாம் போடணும்னு ஒன்றும் தேவை கிடையாது. ஒரு வாரத்திலேயே செம்மையாக கலராக மாறிடும் நம்ம ஃபேஸு. நல்ல க்ளோ இருக்கும், நல்ல ஷைனிங் இருக்கும். டெய்லி யூஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.